வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் உங்க கனவு சொல்லுங்க என்னும் புதிய திட்டம் இன்று தொடக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். 21ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடக்க உள்ள நிலையில் இதில் நுழைவு கட்டணம் ரத்து செய்ததற்கு முதல்வர் வரவேற்பு. வெற்றியாளர்களாக உயர வேண்டும் என்றால் புத்தகங்கள் என்னும் அறிவாயுதங்களை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும், அறிவித்து பரவணும். இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. சென்னை எண்ணூர் மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் 235 கோடி மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்கள் தொடக்கம். வளர்ந்த துறைமுகம் வளர்ந்த பாரதம் திட்டத்தின் கீழ் தொடங்கி வைத்தார் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால். எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் EPS உடன் முக்கிய ஆலோசனை. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முக்கியமில்லை, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். பாஜக அதிமுக கூட்டணியில் OPS-ஐ சேர்ப்பது பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். புகழ்பெற்ற திருத்தலமான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சிறப்பு தரிசனம். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் எந்தவித சிக்கலுமின்றி வெளியாக வேண்டுதல் என தகவல். ஜனநாயகன் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியாகாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையின் பிரபல திரையரங்குகளில் பேனர் வைத்து காத்திருக்கும் விஜய் ரசிகர்கள். நீதிமன்றத்தில் படக்குழுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியாகி தடையை மீறி படத்தை காணலாம் என காத்திருப்பு. ஜனநாயகன் விரைவில் வெளிவர வேண்டி கிருஷ்ணகிரியில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்த தாவேகாவினர். கிடாவெட்டி அன்னதானம் வழங்கி உற்சாகம். (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று முதல் நேர்காணல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறக்கூடும். இலங்கையின் பொட்டுவில் மற்றும் திருகோணமலை இடையே இன்று இரவு கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறப்பு. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 1,03,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என தகவல். கொடைக்கானல் வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு வகை தாவரங்களை அகற்றி நாட்டு மரங்களை மீட்டெடுக்க அரசாணை பிறப்பித்த விவகாரம். வனத்தில் உள்ள மற்ற மரங்களை அடையாளம் காண்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி ராபத்து விழாவின் 10ஆம் நாளில் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் பரமபத வாசல் வழியாக சென்று புஷ்கரணியில் தீர்த்தவாரியில் இறங்கிய எம்பெருமானை வழிபட்ட திரளான பக்தர்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கண்ணன் திருகோலத்தில் எழுந்தருளிய அம்பாளுக்கு விமரிசையாக நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இந்தியாவுக்கென தனித்துவமான ஏஐ மாதிரிகளை உருவாக்க வேண்டும். நம் நாட்டின் மீதான உலகத்தின் நம்பிக்கையே மிகப்பெரிய பலம் என்றும் டெல்லி ஏஐ குறித்த வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வருகை தருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன். பாரிஸில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டின் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மேக்ரான் அறிவிப்பு. தீவிரவாதமற்ற ஜம்மு காஷ்மீர் என்ற இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும். தீவிரவாத உட்கட்டமைப்பு மற்றும் நிதி உதவிகளை வேறறுக்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மேற்கு வங்கத்தில் ஐபேக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் இன்று பிரம்மாண்ட போராட்டம். அமலாக்கத்துறை சோதனையின் போது ஆவணங்களை கையோடு எடுத்துச் சென்றதாக மம்தா பானர்ஜி மீது வழக்கு. மறுபுறம் அத்துமீறி சோதனை நடத்தியதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மேற்கு வங்க மாநில காவல்துறை வழக்கு பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணி அழுத்தம் மற்றும் நெருக்கடியால் 72 பேர் உயிரிழந்ததாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. கொலைகார கட்சியான பாஜக தான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஆவேசம். இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வரும் 12ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். புவியை கண்காணிக்கும் செயற்கைக்கோள் உட்பட 18 செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள நகை கடைகளுக்கு ஹிஜாப், புர்கா மற்றும் முகமூடிகள் அணிந்து வர வாடிக்கையாளர்களுக்கு தடை. பாதுகாப்பு மற்றும் கொள்ளை நிகழ்வுகளை தடுக்கவே நடவடிக்கை என நகைக்கடை கூட்டமைப்பு அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரம்.
இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளுக்கான வரியை 500% உயர்த்தும் மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஆதரவு. $500 வரி விதிப்புக்கு டிரம்ப் ஒப்புதல் அளித்ததன் எதிரொலி. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 780 புள்ளிகள் வீழ்ச்சி. தொடர்ந்து 4வது நாளாக சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. இந்தியா, அமெரிக்கா இடையிலான உறவில் நாளுக்கு நாள் சிக்கல்கள் அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். டிரம்ப் 2.0 வெற்றிக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு சென்ற முதல் நபர் என்ற போதும் பிரதமர் மோடியின் ராஜ்ய உறவுகள் மேம்படவில்லை என்றும் பதிவு. ஐநாவின் பருவநிலை ஒப்பந்தம் உள்ளிட்ட 66 சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகல். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு உதவாத எந்த அமைப்பும் தேவையில்லை என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. மத்திய அரசின் ஒப்பந்தங்களில் சீன நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நிதி அமைச்சகம் திட்டம். இந்திய சீன எல்லையில் பதற்றம் தணிந்துள்ளதாலும் அமெரிக்காவின் அதிகப்படியான வரி விதிப்பு நடவடிக்கையாலும் சீனாவுக்கு தளர்வு அளிக்க முடிவு. இரண்டாவது T20 போட்டியில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் இன்று மோதல். 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்ற நிலையில் தக்க பதிலடி கொடுக்க இலங்கை வீரர்கள் தீவிரம்.